பிளாக் போயிடலாமா? என்ன இருக்குது பிளாக்குள்ள? பேட்டரி. பேட்டரி. பிளாக் என்ன கேள்வியா இருக்கும்? உங்களுக்கு லைஃப்பில் ஒன்று யார் சார்ஜ் தர பர்சனாக இருக்கும், இல்லைன்னா பேட்டரி டு ஸ்டார்ட் சம்திங். ஆமா. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க. நீங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே லைஃப் போக மாட்டேங்குதே, நம்ம எதிர்பார்த்தது வேற ஒண்ணுன்னும் போது, யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பேட்டரியா புஷ் பண்ணுவாங்க. இல்ல யூ கேன் டூ இட் அப்படின்னு. யார் அந்த பேட்டரி? உமா UMA UMA தான் ஆல் தி டைம். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்டே கிடையாதுங்க. சீரியஸாவா? I don't have friends. பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. they have gone. எனக்கு இருக்கிற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஷேர் பண்ணுற ஒரே விஷயம், இட்ஸ் ஒன்லி உமாக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உமா இஸ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஐ டோன்ட் ஹேவ். ஸோ ஷீ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். எல்லாமே அவங்களுக்குள்ள அடங்கியிருக்கு. ஷீ இஸ் தட். உமா இஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ், மெனி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஷீ எனக்கு ஷேர் பண்ணாத விஷயங்கள்லாம் ஷீ ஹஸ் ஷேர்ட் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இருக்குது, பட் எனக்கு இல்லை. அவங்க என்ன மாதிரி ஆறுதல் கொடுப்பாங்க? அவங்களோட மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ்னா என்னவா இருக்கும்? என் கூட லைஃப் ஜேர்னி பண்ணுறதே பெரிய ஆறுதல் தான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸில். ஓகே, நான் எனக்கு ஒன்றுமே இல்லாத போது கல்யாணம் பண்ணது. நாங்கள் எங்களை மாதிரி யாருமே கல்யாணம் பண்ணிக்கூடாது. எந்த பேசிஸில் நான் கல்யாணம் பண்ணேன் எனக்கே தெரியாது. ஓகே, ஒரு தைரியம். அப்போ ஒரு தைரியம், வேலையே கிடையாது. அதை வச்சு உமா கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஒரு வேலையும் கிடையாது. ஓகே, கேபிள் டிவி போட்டேன். அப்புறம் ட்ரஸ்புரத்தில் கேபிள் டிவி போட்டு கேபிள் டிவி வேலை செஞ்சேன். கேபிள் டிவி செஞ்சு வருமானமே பத்தாது. கேபிள் எல்லாத்தையும் அறுத்து விட்டுருவாங்க இந்த பசங்க. இந்த கேபிள் மாற்றுறதுக்கே கேபிள் டிவி இன்கம் போயிடும். ஓகே, வராது. அப்படி இருந்த டைம்லேருந்து ஷீ இஸ் தேர் வித் மீ. உமாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி முடித்து 1 வருஷம் கழிச்சு தான் நான் ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்தேன். அதுவும் பாண்டி பஜாரில் போய் ஒரு சின்ன வெரி லோ ப்ரைஸ், 300 rupees and 50 rupees ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்தேன். ப்ரௌன் கலர் சுடிதார். அதில் வந்து ஒரு டிசைன் போட்டிருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சது. நீங்க யாரையாச்சும் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த ரிமோட் வச்சு. நீங்க நில்லுனா நிப்பாங்க, உட்காருனா உட்காருவாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. யாரை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? என் பசங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப ஒபீடியன்ட் இல்லையா? எல்லா அப்பா அம்மாக்கும் அப்படிதான் அந்த இது வரும். என்னன்னா, அங்கே பள்ளம் இருக்குன்னு தெரியும், நம்ம அந்த படத்தில் விழுந்திருப்போம். அப்படி போதரா பள்ளம் இருக்கும், ரைட்டில் போய் நேராக போகிறான்னா அங்கே நாங்கள் தாண்டி கூச்சி போயிடுறான்ப்பா, நேராக போய் படத்தில் விழுவாங்க. விழுந்து எழுந்து வந்து திருப்பிடுறேன். அதுதான் முன்னாடியே சொன்னேன் அங்கே போகிறோம் இருக்குன்னு. ஸோ அந்த கண்ட்ரோல் வேறு எதுவும் இல்லை. அவங்கள நான் வந்து லைஃப் கண்ட்ரோல் பண்ண போகிறதுல ஒன்றும் இல்லை. பட் அப்படி வழிகாட்டுவோம்ல, இப்படி போனால் ஈஸி, 2 வருஷம் போகாது, இந்த 6 மாதத்துலேயே போயிடலாம். அப்படி போய் விழுந்தேன்னா திருப்பி எழுந்து வந்து போகும்போது 3 வருஷம் போயிடும். சூப்பர். அண்ட் உங்கள் பையன் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லும் போது, இல்லை நான் சினிமா இண்டஸ்ட்ரி தான் கெரியராக எடுக்க போகிறேன், ஆக்டராக தான் ஆக போகிறேன்னு சொல்லும் போது உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ஓகே, ஆக்சுவலி எனி ஜாப் இஸ் ஃபைன். ஆக்டராக எடுக்கும்போது நான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு. ரொம்ப கஷ்டம். யூ ஹேவ் டு ஸ்ட்ரகிள் அ லாட். எதுவுமே ஈஸியாக வராது. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவங்க லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் தட் இஸ் நாட் இட். இந்த படம் சக்ஸஸ்னா அடுத்த படம் சக்ஸஸ் ஆகணும், அடுத்த படம் சக்ஸஸ் ஆகணும். அது ஆகிறது இல்லைல்ல. ஆமாம். யூ ஹேவ் டு ஃபைட் அகைன். கீழே விழணும் எழுந்துக்கணும், கீழே விழணும் எழுந்துக்கணும். அது இன்னும் அனுபவிக்கலாங்க. ஸ்ட்ரைட் அவே சக்ஸஸ் அப்படி, பட் இட்ஸ் வெரி ஹார்ட். வெரி வெரி ஹார்ட். உங்களோட லைஃப்பில் நிறைய டைம் போயிடும், நிறைய பேஷன்ஸ் வேணும். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். பொறுமை தான் பேஷன்ஸ். ஸோ அதுதான் சொன்னேன், தவிர வேறு எதுவும் நான் ஆனால் நீங்கள் இப்போ உமா ரியாஸை சொல்கிறீங்களா இல்லை யாரை சொல்கிறீங்கன்னு இப்போ தெரிய வந்துடும். முதல் காதல் உமா ரியாஸ் கிடையாது. அதுதானே மெயின் திங். முதல் காதல் எப்போ வந்துச்சு? முதல் காதல் இங்கே பிளேன் ஏறி அமெரிக்காவில் நினைச்சேன் நான். நீங்கள் யூஎஸ் போடும்போது கண்டிப்பாக காதல் கதை இருக்கும்னு நினச்சேன் நான். ஒரு காதல் கதை. அது தோல்வியெல்லாம் இல்லை, இந்த நடிப்புனால இதுதான் முக்கியம்னு வந்துட்டேன். ஓகே, யார் அங்கே அமெரிக்கனையே பிடிச்சிட்டிங்களா? அமெரிக்காவில் இருக்காங்க, அங்கே பெரிய போயிட்டாங்க, சூப்பராக இருக்காங்க. நீங்க வந்து இல்ல எனக்கு வந்து சினிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. அப்படிலாம் சொல்லல. அவங்க டாக்டருக்கு படிச்சாங்க, படிப்பு நடத்திட்டு நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். அங்கேயே அல்வா கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? அல்வா கிடையாது, அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கிட்டே சொல்லியிருக்கேன் I want to be an actor ன்னு. ஸோ அவங்களும் ட்ரை அ லெவல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. வந்து இங்கே வந்து நான் சொன்னல பொறுமை வேணும். இந்த பொறுமையில் லவ் ஆயிடுச்சுங்க. உமா என்ன காதலிச்சேன், நான் காதலிக்கல உமா. ஓகே, அவங்க தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி, அப்புறம் வந்து இப்படி காலம் போயிட்டே இருக்கு. அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க, அங்கே வேலையில் பிஸி ஆகிட்டாங்க.
அப்படின்னு அப்புறம் இங்க பேசுனீங்களா எப்பயாச்சு? கல்யாணம் முடிச்சு பேசினேன். ஆ. உமா பக்கத்தில் உட்காரச்சு பேசினேன். ஆஹா சூப்பர். அண்ட் உமா ரியாஸ் மேம் உங்கள்ட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க? என்ன நாங்கள் சொன்னீங்க? ஆக்சுவலாக வந்து நானும் உமா வந்து ஆக்சுவலாக என் தங்கச்சியோட கிளாஸ்மேட் உமா ஓ. ஃபாத்திமாவில் ம். ஒன்றா படித்தாங்க. ஸோ இந்த எதிர்த்தாலும் என் தங்கச்சி வந்து உமா உமா காமேஷ் உமா காமேஷ் உமா காமேஷ் உமா காமேஷ் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேர் பயங்கர ஃபெமிலியர் எனக்கு. நான் இதெல்லாம் சொல்கிறது யூஎஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூலிங்கில் சொல்கிறேன். ஓ ஸ்கூல்லே சொல்கிறேன். ஸ்கூல்லே மை சிஸ்டர் வந்து ஃபாத்திமாவில் வந்து ஃப்ரம் டில் +2 வரையும் தே ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஸ்கூல்லேருந்து வரும்போதே உமா அப்படி பண்ண உமா அப்படி பண்ண உமா அப்படி இந்த உமா குத்திட்டே இருக்கும். ஸோ என் தங்கச்சி எதுக்குள்ளே தான் பண்ண நினச்சாலும் நான் உமா வச்சு எனக்கு தெரியாது உமாஸ் கொண்டு என் ஒய்ஃப்னு. ஓகே. சும்மாவே கிண்டல் ஏற்றுவேன். அவளுக்கு கோவம் வரும். ஏய் அவளை பற்றி பேசாத, நான் ஏதாவது பண்ணுவேன். ஸோ இப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த யூஎஸ்லேருந்து வந்து 2-3 படம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணும்போது மை சிஸ்டர் ரெஃபர்ட் உமா. ஓ அப்பதான் வந்து உங்க சிஸ்டர் ரெஃபர் பண்ணிருக்காங்க. பண்ணுறேன் உமா. நான் சொன்னேன் இப்பவும் உமா தான். ஏ போய் பாரு உமா, அப்புறம் நீ சொல்லு அப்படின்னு உமா கூட ஃபோட்டோ ஷூட். ஃபோட்டோ ஷூட் ஆரம்பிச்சிது, லவ் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஃபோட்டோ ஷூட்லேயே வந்துருச்சு அந்த காதல் ஃபீலிங். இல்ல சைட்டிங் ஃபீலிங் மட்டும் தான். சைட்டிங் ஃபீல் லவ் ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்தால் தெரிஞ்சிடும். யூ வில் நோ தட் ஃபீல் ஆஃப் லவ். ஸோ தட் வாஸ் தேர். யாரும் ஒன்றும் சொல்லிக்கல. பட் ஆஃப்டர் மந்த்துக்கு அப்புறம் உமா தான் என்கிட்ட சொன்னான். பட் உமா எங்கிட்ட லவ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உமா கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன். எனக்கு இப்படி ஒரு அஃபேர் இருந்தது யூஎஸில், நான் இப்படி வந்தேன், இப்படி பண்ணேன், இப்படி வந்தேன். எவ்ரிதிங் ஐ ஹவ் டோல்ட். பேச பிகாஸ் மேபி லவ் எனக்கு உமா மேலே அப்போவே லவ் இருக்கனால தான் ஐ கேன் ஓப்பன் அப் அண்ட் செட் எனக்கு அது. ஸோ ஷீ ப்ரொபோஸ் மீ ஃபர்ஸ்ட். ஆஹா சூப்பர். அண்ட் நீங்கள் 2 பேர் லவ் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா உங்கள் தங்கச்சிக்கும் உமா அவங்களுக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது? ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆச்சா இல்லை அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆச்சா? பிரேக்கப்லாம் இல்லை. அதாவது உமா வந்து வீட்டிலேருந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணோம். இந்த வீட்டிலேருந்து வந்து கல்யாணம் பண்ணுறனால அன்றைக்கி தங்கச்சிக்கு தெரியாது. ஓகே. தங்கச்சிக்கு தெரியாது. அவள் எஸ்ஐடி காலேஜ் போகிற தங்கச்சி போயிட்டு அப்படியே வீட்டுக்கு இல்லை திரும்பி வந்து டோர் திறந்து பார்த்தா ஹாலில் வந்து ஒரு சுடிதார்லாம் இப்படி போட்டு ஒரு பேக் சைடு இது இப்படி உட்காந்துருக்கு. தெரிஞ்ச தலையாக இருக்க இது பேக் சைட்லேயே இது என்ன அப்படி பார்த்தா உமா ஷாக்கு. அவள் நானும் உமா மேரேஜ் பண்ணுறோன்னு தெரியவே தெரியாது. ஓகே. அவன் நினச்சிட்டா உமா வந்து என்ன இவ்வளோ பார்க்க வந்திருக்கானே. ஹே நீ எப்போ வந்த? சொல்லவே இல்லை. நீ எப்போ வந்த? உமா எதுவுமே பேசலை. நான் எப்போ வந்தேன்னா எதுவுமே பேசலை. எங்கள் வீட்டில் இந்த லிவிங் ரூம்லேருந்து இப்படி ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கும். ஓகே. நான் அந்த ஸ்டேர் கேஸில் கம்பி இருக்கேன், ஜெயிலுக்குள்ள நிற்கிற மாதிரி இப்படி கம்பியில் மூஞ்சி வச்சுக்கிட்டு தங்கச்சி இப்படியா வா அப்படின்னு அவள் வந்து இப்படி டக்கு டக்குன்னு மேலே வந்தேன். என்ன அப்படின்னா கிண்டலத்து பெரிய அவளை அப்படின்னு. அதெல்லாம் இல்லை காத்தெல்லாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் மட்டும் கூட்டு வந்துட்டேன். அப்பதான் தங்கச்சி சொல்றீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. என் மூஞ்சி அப்படியே பார்த்த தங்கச்சி எதுவுமே பேசல. அப்படியே ரூமுக்கு போயிட்டான். ரூமுக்கு போயிட்டு அப்புறம் கொண்டாங்க இறங்கி வந்தான். இறங்கி வந்து 2 பேரும் வான் கூட்டு மேலே போனா. அப்புறம் பேசிக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு செம்ம கோவம். கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்தேன்னா அம்மாக்கும் சொல்லியா? யாருமே இல்லை, அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும். அப்பா தான் அதுக்கு தம்ஸ் அப் கொடுத்தாரு. இப்போ அப்பா எங்களை கூட்டு பயங்கர கதை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அம்மாவுக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரியாதா? இப்போ அம்மா வீட்டில் இருக்காங்க. ஓகே. இது 10:30 மணிக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ 11:30க்கு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் உமா தான் வீட்டு வாசல் நிற்கிறான். ஓகே. இது பார்த்த உடனே வெளில சொன்ன உடனே அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா உமா கையில் 100 ரூபா கொடுத்து ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு கைவிடுமா நான் பண்ணது அப்படிலாம் கிளம்ப முடியாதுமா. கல்யாணம் பண்ணியாச்சு